என்னோட நேம் கணேஷ். நம்ம வந்து ஹெல்பிங் ஹார்ட்ஸுங்கிற ட்ரஸ்ட் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம மனநல பாதித்து இந்த மாதிரி ரோட் சைடில் ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்காண்டி இப்போ நம்ம வந்து ஹோம்ஸ் எல்லாம் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதிலேருந்து தான் இப்போ ஒரு 8 பேர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி நம்ம ரோட் சைடில் இருந்து அவங்க ஸ்ட்ரீட்ஸில் தன்னறியாமல் அவங்க இருந்தவங்கள நம்ம எடுத்து ரெஸ்கியூ பண்ணி இப்போ சில வருஷங்களாக நம்ம ஹோமில் இருந்து அவங்களெல்லாம் குணப்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ வந்து ஆக்சுவலி நிறையா பேர் நல்ல நாட்கள் ஆக 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 நல்லா குணமாயிட்டு வராங்க. பட் ஆனால் அவங்கள திருப்பி போய் குடும்பத்தோடு போய் சேர்க்கணுங்கிற போது முயற்சி பண்ணும்போது சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து விருப்பப்பட்டு எடுத்துக்கிறது இல்லை, சில குடும்பத்தில் விருப்பப்பட்டு எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கப்படாத குடும்பத்தில் என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு இன்னொருத்தவங்களோட தயவு இருந்தால் தான் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மாநில அரசு பார்த்திங்கன்னா போன வருஷம் ஹோம் அகெயின் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து நம்ம மாற்றுத்திறனாளி துறை மூலியமாக அந்த ஸ்கீமை ஒரு 5 மாவட்டங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதில் கோயம்புத்தூரும் ஒரு மாவட்டம். இந்த ஸ்கீமில் நம்ம ஹோம்லேருந்து ஒரு 8 பேரை இந்த மாதிரி நல்லா குடும்பத்தோட அவங்களுக்கு சேர முடியாதவங்களுக்காண்டி வந்து நம்ம ஒரு மறு வீடு அந்த மாதிரி மீண்டும் இல்லம் அப்படிங்கிற கான்செப்டில் இவங்களுக்கு நம்ம 2 வீடு எடுத்து கொடுத்து 4 பேரை நம்ம தங்க வச்சு அவங்களுக்கு ஒரு ஹாவின் பார்லரும் ஓப்பன் பண்ணி கொடுத்து அதில் அவங்க சராசரி வேலைகள் பார்த்து வந்து இப்போ ஒரு லாஸ்ட் டிசம்பர்லேருந்து இப்போ ஒரு 6-7 மாதமாகவே அவங்க வேலையை அவங்களே பார்த்துட்டு இந்த ஹாவின் பார்லரையும் பார்த்துட்டு அவங்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு. அது போக அவங்களுக்கு எப்பயாச்சும் பிடிச்சிருந்தா அவங்க வீடை பார்க்கணும்னு போனாலும் அவங்க அப்பப்போ போய் பார்க்குறாங்க, அவங்களோட சொந்தக்காரங்களை உறவினர்களை பார்க்குறாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு சராசரி வாழ்க்கையில் இவங்களும் வந்து தன்னோட லைஃப் ஸ்டைலை அவங்களே நல்லா பார்த்துக்கிறாங்க. குழந்தை இறந்துருச்சுங்க, அதனால மனநல சரியில்லாமல் ஆயிடுச்சு. குழந்தைக்கு 20 வயசு இருக்கும். அதில் செத்தம் கட்டி நான் ரோட்டில் வந்துட்டேன். ரோட்டில் அழுதுகிட்டே வந்த இடத்துல இங்கே கொண்டு வந்துருக்கேன். ஒரு 3 மாதம் ரோட்லேயே சுற்றினேங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் தூங்குனேங்க. 6 மாதம் தூங்காதனால. அதுக்கப்புறம் கிச்சனில் வேலை கொடுத்தாங்க, கிச்சனில் வேலை செஞ்சேன். இங்கே இந்த கடைக்கு வர முடியும், கிச்சனில் மத்தியானம் முடியும் வேலை பார்ப்பாங்க. மத்தியானத்துக்கு காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு கிச்சன் வேலையை முடிச்சுட்டு துணி தைக்கிற வேலை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் துணி பை தைச்சி பழகினேங்க, பை தைச்சேன். அதுக்கப்புறம் கிளாஸ் நடக்கும், கிளாஸ்க்கு அட்டன் பண்ணுவேன். கடைக்கு வந்திருக்கிறப்போ இப்போ எல்லா வேலையும் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிறோம் எல்லோரும். சமைப்பேங்க, பாத்திரம் கழுவுவேன், வீடு கூட்டுவேன், வீடு துடைப்பேன். அதுக்கப்புறம் சீக்கிரமாக குளிச்சுட்டு ரெடியாகி வந்து டீ போட ஆரம்பிச்சிருவேங்க. நல்லா இருக்கு. என் பையன் வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. ஐம் அபிஷா. நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன். இவங்க வந்து ஃபஸ்ட்டு வாண்டரிங்காக ரோட்டில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் தான். இவங்க வந்து சீசோஃப்ரீனியா இருக்காங்க, பைப்போலாக இருக்காங்க, சொமட்டோஃபார்ம் டிசார்டர் இருக்காங்க, ஓசிடி கூட இருக்காங்க. இதில் வந்து இவங்களுக்கு சீசோஃப்ரீனியாகும் போது கால்சியம் டெலிஷன் எல்லாமே அதிகமாக வந்துட்டு போகும். இவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருக்கணும். இது வந்து குரோனிக் இல்னஸ் இருக்கிறதுனால டெய்லியுமே அவங்களுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால வந்து க்யூர் ஆக முடியும். ஃபஸ்ட்டு வந்து சிம்டம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. பூமியெல்லாம் கையில் வருது, வானம்லாம் கீழே வருது, நான் தான் எல்லாமே பூமியில் போய் நான் தான் ஒர்க் பண்ணுறேன், என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, கையில் சிப்பு இருக்குது, இதை மாட்டினா என்கிட்ட காசு வந்துடும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு ரெகுலராக தெரப்பிஸ்லாம் கொடுக்கும்போது அவங்களால கொஞ்சம் க்யூர் ஆக முடியும். சிபிடி பிசிடி எல்லாம் கொடுத்துட்டு சரி பண்ணிடலாம். எல்லாருமே சீசோஃப்ரீனியா அந்த மாதிரி தான். இதில் வந்து கோமதியம்மாவுக்கு சீசோஃப்ரீனியா ரொம்ப குரோனிக், ரொம்ப டிப்ரெஷனாக ரொம்ப முடியாமல் தான் இருந்தாங்க. இப்போ அவங்க தான் எல்லா வேலையுமே பார்த்துக்கிறாங்க. கடையை ஃபோலாக ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து வீடு யாரும் இல்லைன்னா கூட அவங்களால தனியாக அந்த வீடை ஹேண்டில் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்காங்க சார்.